ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யுஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கிற 2 மிகப்பெரிய ஆயில் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆனது. எப்போ அப்படின்னா October 23. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ், அதாவது லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் நடக்கலை. அதாவது October 24 லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் நடந்திருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஃபாலிங் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்காம ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பன் தான். கிட்டத்தட்ட ஒரு $0.20 ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இது கண்டினியூ ஆகுமா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஆல்ரெடி எப்போ இருந்து நமக்கு டிமாண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அக்டோபர் 21, 22, 23 அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 இந்த 4 நாளுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் போயிருக்கு. ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. ஓகே, இந்த டிமாண்ட் கிரியேட் அதாவது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இன்னுமே இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் யூஎஸ் சைனா ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் சைனாவோட வர்த்தக போர் அப்படின்னு அது இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் ப்ரைஸஸ் டிமாண்டில் தான் கொண்டு போவதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா oilprice.com போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது சாங்ஷன் halt oil flows to Serbia as Russian owned NAS faces refinery shutdown. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கிற NAS faces refinery ஷட் டவுன் ஆனதுனால செர்பியாவுக்கு போகிற ஆயில் தடப்பட்டிருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் இந்த இடத்துல காசா கெப்கோ க்ரூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 நியூஸ் மூலயமா இன்னுமே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் கொஞ்சம் டிமாண்ட் தக்க வச்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் லெவல்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ நமக்கு இப்போ டிமாண்ட் தான் அப்படிங்கிறது ஓரளவு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ க்ரூட் ஆயில் லெவல்ஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நான் ரெசிஸ்டன்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணலை. ஏன்னா க்ரூட் ஆயில் தொடர்ந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால சப்போர்ட் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 5385 தான் பார்த்தீங்கன்னா ஸோ க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்தால் 5 minutes or 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ பை பாசிபிள். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 5470, செகண்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 5588 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ செகண்ட் சப்போர்ட், ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இது, செகண்ட் சப்போர்ட் 5304. சப்போஸ் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன இந்த 5385க்கும் கீழே ஓப்பன் நடந்தது அப்படின்னா இந்த 5304 அகைன் பை தான் எடுக்கும். ஓகேங்களா? இல்லை இந்த இடத்துல ஓப்பன் ஆகுறப்ப, அதாவது ஃப்ரைடேவோட க்ளோஸ் 5427, மேபி இந்த சென்டர்லேயே ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அகைன் 5470 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 5588 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ செல்லிங்கான சான்சஸ் 50-50 தான். ஸோ ஏன்னா நியூஸஸ் அந்த அளவுக்கு ஒரு செல் சைடு சாதகமாக கிடையாது. இப்போதைக்கு நமக்கு பை தான் பார்த்தீங்கன்னா, பைக்கான நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 311 281.3 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் சப்போர்ட் தேட வேணாம். ஏன்னா நல்லா இறங்கிட்டு இருக்கிற இடத்துல சப்போர்ட் இப்போதைக்கு தேட வேணாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 287.9. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 5 minutes or 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நல்லா இறங்கிட்டு இருக்கிற கேண்டில்ஸில் போயிட்டு சப்போர்ட் எல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கு ஃபேவராக நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக நல்லா கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு தான் தடுமாறிட்டு இருக்கு. அதாவது நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனது.
ஸோ பை செல் இறங்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னா 2 ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ கோல்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோல்டான சப்போர்ட் ஜோன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டாலரில் சொல்லிடுறோம், $4,005 சப்போர்ட் ஜோன் மட்டும். ஏன் மறுபடியும் பை தான் எடுக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில், ஸோ மறுபடியும் ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு $4,162 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். சில்வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே மாதிரி தான். ஸோ சேம் 2 ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு $1 வரைக்கும் அப்சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நினச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1000 நெருங்கிடுச்சு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஒரு 1010, 1005 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் செல்லிங் கன்ஃபர்மேஷனுங்கிறது அவ்வளோவா கிடையாது. ஸோ நியூஸஸ் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் டிமாண்டில் தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.